நண்பா, வெல்கம் பேக் டு டம்மி காமிக்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது டிசியூவோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டாக வரப்போகிற கிரியேச்சர்ஸ் கமாண்டோஸ். அதாவது ஜேம்ஸ் கன்னோட ரைட்டிங்கில் வரப்போகிறது இந்த கிரியேச்சர்ஸ் கமாண்டோ. இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து டிசியூவோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டாக வந்து வரப்போகுது. அதாவது பழைய டிசியூ வந்து அழிஞ்சிச்சு, இப்போ வந்து புதுசாக ஒரு டிசியூ வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு ஜேம்ஸ் கன். அந்த டிசியூ சாப்டர் 1 காட்ஸ் அண்ட் மான்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஃபேஸில் ஃபஸ்ட்டு வர ப்ராஜெக்டாக வந்து கிரியேச்சர்ஸ் கமாண்டோஸ். இந்த கிரியேச்சர்ஸ் கமாண்டோஸ் பார்த்தீங்கன்னா இப்போ December 5 ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி இந்த கிரியேச்சர்ஸ் கமாண்டோஸ்னால் யார், இவங்க டிசி காமிக்ஸில் யார், என்ன பண்ணாங்க, எப்படி உருவானாங்கன்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் நீங்கள் புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரியேச்சர்ஸ் கமாண்டோஸ் பார்த்தீங்கன்னா 1988 வந்து நம்ம டிசி காமிக்ஸில் வந்து வராங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து World War 2 வந்து பங்கெடுத்த சோல்ஜர்ஸ் தான் வந்து இந்த கிரியேச்சர்ஸ் கமாண்டோஸ் சொல்கிறாங்க. நம்ம சூசைட் ஸ்குவாடுக்கும் கிரியேச்சர்ஸ் கமாண்டோஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து சூசைட் ஸ்குவாடோட இன்னொரு வெர்ஷன் தான் வந்து கிரியேச்சர்ஸ் கமாண்டோ நினச்சிக்கிறீங்க. பட் அது கிடையாது. கிரியேச்சர்ஸ் கமாண்டோஸ்ன்றவங்க எல்லாருமே முழுக்க வந்து ஆர்மி சோல்ஜர்ஸ். இவங்களாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரைன் ஆன ஒரு ஆர்மி சோல்ஜர்ஸ் தான் வந்து இந்த கிரியேச்சர்ஸ் கமாண்டோஸ்னு சொல்லப்படுது. இந்த ஆர்மி சோல்ஜர்ஸ்லாம் வந்து பல எக்ஸ்பிரிமெண்ட் மூலமாக வந்து டாக்டர் மோசக்கி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டாக்டர் மூலமாக வந்து இவங்க எல்லாமே வந்து என்ஹான்ஸ் ஆகி இவங்களெல்லாம் வந்து நிறைய எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி நிறைய ஃபிசிக்கல் டார்ச்சர்லாம் கொடுத்து இவங்களை வந்து மான்ஸ்டர் தான் ஆக்கியிருப்பாங்க. அதனால தான் வந்து இவங்களை வந்து கிரியேச்சர்ஸ் கமாண்டோஸ்னு சொல்லுவாங்க. இவங்களை வந்து எதுக்காக வந்து யூஎஸ் கவர்மெண்ட் வந்து உருவாக்கிச்சுன்னு பார்த்தீங்கன்னா நாசிஸுக்காகவும் ஜெர்மனி எதிர்த்து வந்து சண்டை போடுறதுக்காக தான் வந்து இவங்களை வந்து உருவாக்குனாங்க. இவங்களை உருவாக்கி இவங்க மூலமாக வந்து ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக்ஸ் வந்து இவங்க வந்து கொடுக்க முடியும் அப்படின்றத வந்து இவங்க வந்து இதை உருவாக்குனாங்க இந்த கிரியேச்சர்ஸ் கமாண்டர்ஸை. இந்த கிரியேச்சர்ஸ் கமாண்டர்ஸை வந்து டாஸ்க் ஃபோர்ஸ் எம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா ப்ராஜெக்ட் எம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எம்ன்றது மான்ஸ்டர்ஸை குறிக்குது. இதில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து ஃபிசிக்கலாக ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. இந்த சூப்பர் நேச்சுரல் பவர்ஸை தாண்டி ஃபிசிக்கல் பவர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இவங்களாம் வந்து ரொம்ப அதிக டியூரபிலிட்டியோடு இருக்கவங்க தான் வந்து இந்த கிரியேச்சர்ஸ் கமாண்டர்ஸ். இவங்களோட டிசி காமிக்ஸில் வந்து நிறைய இடத்துல வந்து இவங்க வந்து இன்னும் சண்டை போட்டிருக்காங்க. இவங்க வந்து சூசைட் ஸ்குவாட் கிடையாது. சூசைட் ஸ்குவாடில் இருக்க எல்லா மெம்பர்ஸும் வந்து சூப்பர் வில்லன்ஸு. அவங்களாம் வந்து யூஎஸ் கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணி சண்டை போட வைக்கும். பட் இவங்க எல்லாமே ஃபுல் ட்ரைனரு ஆர்மி சோல்ஜர்ஸ். இவங்களை வந்து யூஎஸ் கவர்மெண்ட் வந்து மான்ஸ்டராக மாற்றிமே கண்டி சூசைட் ஸ்குவாடும் கிரியேச்சர்ஸ் கமாண்டோஸும் டோட்டலி டிஃப்ரென்ஸ். பட் இவங்க வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்ரோச்சாக தான் வந்து நம்ம ஜேம்ஸ் கன் வந்து கூட்டு வந்திருக்காருன்னு சொல்லணும். ஓகே, இந்த கிரியேச்சர்ஸ் கமாண்டோஸோட டீம் மெம்பர்ஸ்லாம் யார் நம்ம முதல்ல பார்க்கலாம். இந்த கிரியேச்சர்ஸ் கமாண்டோஸோட காமிக்கில் இருக்க டீமில் இருக்கவங்களாம் யாருன்னா நம்ம ஃப்ராங்கன்ஸ்டைன், வேர்வுல்ஃப், வேம்பயர், கார்கன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் வந்து மெயின் ஃபவுண்டிங் மெம்பர்ஸ். இவங்க தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து கிரியேச்சர்ஸ் கமாண்டர்ஸ் காட்டப்பட்ட வியர்ட் வார் டைல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சின்ன காமிக் இஷ்யூஸுக்கு அதில் வந்து பங்கெடுத்துறவங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து இவங்க வந்து டீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க நியூ 52லேயும் இருந்தாங்க, பழைய டிசியூலையும் இருந்தாங்க. இப்போ நம்ம ஜேம்ஸ் கன் கொண்டு வராரு பார்த்தீங்களா, இதுலேயும் வந்து ஏகப்பட்ட கிரியேச்சர்ஸ் கமாண்டர்ஸ் வந்து காட்ட போகிறாங்க. புதுசான கிரியேச்சர்ஸ் கமாண்டர்ஸ்னால் அதில் யார் பார்த்தீங்கன்னா வந்து பிரைடு வந்து காட்டுறாங்க. பிரைடுன்றவங்க வந்து ஃப்ராங்கன்ஸ்டைனோட ஒய்ஃபாக வருவாங்க. அது லவ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நீங்கள் எப்படின்னா வச்சுக்கலாம். பிரைடுன்றவங்க ஃப்ராங்கன்ஸ்டைனோட சம்மந்தப்பட்ட ஒரு கேரக்டர். அதுக்கப்புறம் டாக்டர் ஃபாஸ்பரஸ், இவர் வந்து ஒரு பேட்மேன் வில்லன். அதுக்கப்புறம் நைனா மோஸ்கி, இவர் வந்து அந்த ப்ராஜெக்டை கிரியேட் பண்ண வர பொண்ணு. அதுக்கப்புறம் வந்து வீசல் வந்து நீங்கள் வந்து சூசைட் ஸ்குவாட்லேயே பார்த்துருப்பீங்க. வீசல் வந்து திருப்பியில் வந்து கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் வந்து ஃப்ராங்கன்ஸ்டைன், இவங்க எல்லாரையும் வந்து காட்ட போகிறாங்க. பட் ஃப்ராங்கன்ஸ்டைன் தான் அந்த கிரியேச்சர்ஸ் கமாண்டோட லீடராக காட்டுவாங்க. பட் நம்ம ஜேம்ஸ் கன் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. ஏன்னா வந்து ரிக் ஃப்ளாக் வந்து இதில் கொண்டு வராங்க. ரிக் ஃப்ளாக் தான் வந்து இந்த கிரியேச்சர்ஸ் கமாண்டோஸில் இருக்க மெம்பர்ஸை வந்து அதாவது டீச் பண்ணி லீடர்ஷிப் பண்ண போகிறான்ற மாதிரி வந்து நமக்கு தெரிய வருது. இதில் ரிக் ஃப்ளாக் வந்து இந்த மற்ற எல்லாரையும் வந்து இது பண்ணுறது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஒரு பிரின்சஸை காப்பாற்றுற ஸ்டோரியில் என்ன மாதிரி சொல்கிறாங்க. இதை பற்றி நான் ஸ்பாயில் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இதில் நான் வந்து இப்போ கிரியேச்சர்ஸ் கமாண்டர்ஸ்னால் யார், இதை பற்றி உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து புரிஞ்சிருக்கும். இவங்க வந்து யூஎஸ் கவர்மெண்ட் கீழே வேலை செய்கிற ஒரு செட் ஆஃப் சோல்ஜர்ஸ் தான் வந்து கிரியேச்சர்ஸ் கமாண்டர்ஸ். இவங்க சூசைட் ஸ்குவாட் மாதிரி கிடையாது அப்படின்றதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நம்ம வந்து இதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்து வந்து ஒரு கிரியேச்சர்ஸ் கமாண்டர்ஸில் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்க கேரக்டர்ஸோட ஆர்ஜின்ஸை வந்து ஃபியூச்சரில் வந்து வீடியோஸில் பார்ப்போம். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஏகப்பட்ட டிசி வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பை பை, see you.